இப்ப இந்த உளவியல் ரீதியாக நாங்க பார்க்கும் பொழுது, நான் இதுல ஃப்ராய்ட் என்றவரை பற்றி போட்டிருக்கிறேன். சில பேர் இதுல சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தா அவர்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் அவரைத்தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் ஆக்சுவலி அவர் ஒரு டாக்டரா இருந்து அதுல ஈடுபாடு செய்தவர். அப்ப அவருடைய சில தியரியல் இல்ல சில பேருக்கு அதுல தெரிஞ்சவைக்கு தெரியும். அவர் அதிகமா செக்ஸ பற்றி கூடுதலா சொல்லியிருக்கிறார் சின்ன பிள்ளைகள்ல. அப்ப அதுல அவருடைய சில பேர் ஒரு ஒரு பகுதியாக எடுப்பது உண்டு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30, 11, பின்னர் இரவு 8 மணி என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெற்றுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பதுடன் அதற்கென வசதிகளையும் வழங்கி வரும் PSSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1077வது நாளாக நாம் கூடியிருக்கின்றோம். முதலில் தியானம் பற்றிய விளக்கத்துடன் அதன் செய்முறையை கேட்ட பின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றி உரை கூறிய பின்னர் பிரதம நிகழ்வாக இன்று திருமதி ராஜமனோகரன் அவர்களுடைய பேச்சு இடம்பெற உள்ளது. பின்னர் கலந்துரையாடல் இடம்பெற்ற பின் அறிவித்தல்களுடன் நிறைவு நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பல்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் வழிநடத்துவார். நன்றி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆத்மா வசப்படும். உடல், மனம், ஆத்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். 15 நிமிடங்கள் தியானம் செய்வோம். 15 நிமிடங்கள் இசையுடனும் மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி. இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும்
ஒருங்கிணைந்து கூட்டுத் தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். நான் இப்பொழுது இத்தளத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை வழிநடத்திய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. அதற்கு இசை வழங்கிய சிவா மோகன் மாஸ்டர் நினைக்கின்றேன். அவர்களுடன் போஸ்டர்ஸ் பதிவு செய்து அதை வழங்கிய தர்ஷினி உதயராஜா மாஸ்டர்ஸுக்கும் நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தளத்தில் நிகழ்வன எமது அறியாமையை நீக்கி அறிவொளி பெற வழிவகுக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. இத்தளத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அதை தொடர்ந்து நடத்துவதற்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இன்றைய இரவு பிரதம நிகழ்வுக்கு வருவோம். இன்றைய சிறப்பு பேச்சை வழங்க திருமதி ராஜமனோகரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ராஜமனோகரன் பொறியியலாளர் துறையில் இருந்தவர். சீபெட் பெட்ரோலியம் துறையில் தான் அவருடைய வேலை இருந்தது. அத்துடன் அவர் ஒரு பாவலர், பாடலாசிரியர், சைவ சித்தாந்தம் கற்று தேர்ச்சி பெற்றதுடன் அதில் ஆசிரியராகவும் இருக்கின்றார். திருமதி சசிகலா ராஜமனோகரன் கொழும்பு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை ஆரம்பித்து பின்னர் இந்தியா வேலூரில் நிறைவு செய்து அங்கே இன்டர்ன்ஷிப் செய்தவர். பின்னர் இங்கிலாந்து வந்து மேற்படிப்புக்காக அது முடித்த பின் கன்சல்டன்ட் நிலைமையில் தொழில் புரிந்து உழைப்பாரி இருக்கின்றார். அவர் உளவியலில் ஈடுபாடு கொண்டதால் கவுன்சிலிங் ட்ரைனிங் செய்து கவுன்சிலராகவும் இருக்கின்றார். எம்பிபிஎஸ் பட்டத்துடன் நின்று விடாமல் அவர் எபிடிமியாலஜி, சைக்காலஜி, ஜியூ மெடிசின் என்று சொல்வார்கள், அந்த ஸ்பெஷாலிட்டியிலும் பட்டங்கள் பெற்றிருக்கின்றார். அந்த அவர்களுடைய பேச்சு தலைப்பு ஆங்கிலத்தில் சொல்வதானால் சைவ சித்தாந்தம் ஃப்ரம் அ சைக்கோ அனாலிட்டிக் பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கு தமிழாக்கம் தான் வழங்க வேண்டும். எனக்கு அறிந்த அளவில் உளவியல் கண்ணோட்டத்தில் சைக்கோ சித்தாந்தம் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த தளத்தை உங்களுடன் கையளிக்கின்றேன். நீங்கள் பேச்சை ஆரம்பிக்கலாம். நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். இந்த நீங்கள் சரியாத்தான் அதுல தமிழ் படுத்தி இருக்கிறீங்கள். அதுல எந்த விதமான பிழையும் இல்லை. நாங்கள் நான் தான் இந்த தலைப்பை எடுத்தது. நீங்க சொன்ன மாதிரி தான் மருத்துவத்துறையில இருந்து எனக்கு அடிப்படையாக ஒரு உளவியல்ல ஈடுபாடு இருந்தபடினால உளவியல்ல முதல் படிச்ச ஒரு 10-12 வருஷமா படிச்ச நான். பிறகு கடந்த 3 வருஷமாகத்தான் நான் இதுல அந்த கவுன்சிலிங் துறையில கூடுதலாக ஈடுபாடு வந்து அதுல வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்களை வாழ்க்கையில கொண்டபடியினால, அதாவது ஆரம்ப காலத்துல நான் என்னுடைய பேரன் பேத்தியோட இருந்தேன். அவையல் ட்ரெடிஷனல் முறையில கடவுளை கும்பிடுறவையல், தீட்சை பெற்றவையல். இப்ப காலையில ஒழுங்கா 1/2 மணி தியாலம் பூவெல்லாம் பறித்து கும்பிடுவினம்.
சின்ன பிள்ளையா இருக்கலாம் அதை பார்த்து அந்த முறையை ஃபாலோ பண்ணினோம். பிறகு நாட்டு பிரச்சனை ஒவ்வொரு நாடாவளிக்கிட்டு போய் எல்லாம் போய்க்கலாம். அப்படி அந்த ஒழுங்கான முறைன்றதுல அங்க மாற்றம் ஏற்பட்டது. பிறகு அறிவு ரீதியாயும் சிந்தனைகள் வித்தியாசப்பட்டு கொண்டு வரைக்கல எங்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சது. பிறகு கோயிலோட நாங்கள் அம்மன் கோயிலோட கூடுதலான ஈடுபாடு அப்ப பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது. அப்பொழுதெல்லாம் எந்த மனதில பலவிதமான டைலமான்னு சொல்லுவோமே, ஒரு குழப்பமான ஒரு இது இருக்கும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல தேவாரத்துலதான் படிக்கிறோம். தேவாரம் படிக்கும் பொழுது நாங்கள் கடவுளை ஏற்றி படிக்கிறோம். தேவாரம் பாடியவர் தண்ட அனுபவத்தை வச்சுக்கொண்டு சொல்லப்படுறதை நாங்கள் ரிப்பீட் பண்றோம். அப்ப அந்த நிலையில எனக்கு ஒரு சேர்ந்து நினைக்கிற மாதிரி, நான் அதை சேர்ந்து அதை உணர்ந்து செய்யறது மாதிரி ஒரு உணர்ச்சி வர்றது கஷ்டமாக இருந்தது. அப்ப அதை விட நான் கோயில்ல போய் பார்ப்பேன் இத்தனை விதமான ஆன்மாக்கள் இத்தனை விதமான நிலைகள்ல இருக்கிறார்கள். இப்ப நாங்கள் இப்ப பார்த்தோம், தியானம் செய்யற நீங்கள் எல்லாருமே வேறு விதமான நிலையில இருக்கிறீங்க. இப்ப இப்படி வெவ்வேறு விதமான நிலையில இருக்கிறதையும் என்னுடைய உளவிய சிந்தனையையும் சைவ சித்தாந்தத்தையும் எல்லாத்தையும் ஒத்து பார்த்துட்டு எனக்கு நான் இடையிலும் யோசிப்பேன், இதை ஒப்பிட்டு நாங்கள் ஒரு இது செய்ய வேண்டும் என்று. அந்த வகையில ஸ்ரீ கந்தராஜா அவர்கள் கேட்ட பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்ப அதான் அடிப்படை. இனி நாங்கள் விடயத்துக்கு வருவோம். அப்ப முதலாவது நான் அதை ஒரு கம்பேரிசனாக ரெண்டையும் நாங்கள் ஒப்பீடு ரீதியாக பார்ப்போமாக இருந்தால், எங்களோட சைவ சித்தாந்த தத்துவத்தின் கோல் என்னன்னு, நாங்கள் என்னத்தை அடைய பார்க்கிறோம் என்றது நான் இடது பக்கத்துல போட்டிருக்கிறேன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறேன். தமிழ்ல கதை பேசுறத என்னுடைய கணவர் செய்வார். இப்ப அவர் அதை விளங்கப்படுத்துவார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கு என்னுடைய துணைவியார் இதை கூறிக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய சிந்தனையில் வந்தது என்னவென்றால், சிலருக்கு விதி எதனையும் விட்டு வைக்காது. பேரன் பேத்தி என்றார், இப்பொழுது அப்படியே ஒரு கணவரை கொடுத்திருக்கின்றார் கடவுள். இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற பொழுது எல்லா சமயங்களையும் போல பெரும்பாலான சமயங்கள் கடவுள், உயிர், மிச்சமெல்லாம், அதாவது இந்த உலகம், எங்களுடைய உடம்பு, இவை எல்லாவற்றையும் ஒன்றாக்கி பார்க்கின்ற ஒரு வழக்கம்தான் இருக்கின்றது. ஆனால் பழைய காலத்திலிருந்தே கடவுள் இல்லை என்கின்ற வகையிலே இருக்கின்ற சமயங்களும் இருக்கின்றன. ஆனால் சைவ சமயம் அப்படி அல்ல. பதி, பசு, பாசம், அதாவது இறை, உயிர், தலை என்று சொல்லுவோம். தலை என்றால் கட்டு. ஏனென்றால் இந்த பாசம் தான் எங்களை கட்டி வைத்திருக்கின்றது. இங்கு பாசம் என்கின்ற பொழுது அன்பு மட்டுமல்ல, அதாவது இறைவனையும் உயிர்களையும் தவிர எல்லாமே பாசம். அந்த அன்புக்கு பாசம் என்ற பெயர் வந்ததற்கே காரணம் அந்த கட்டுவதனால் தான். ஏனென்றால் நாங்கள் ஒருவரோடு ஒருவர், அது எந்த உறவிலே இருந்தாலும் கட்டுப்படுகின்றோம். அதனால் அதற்கு அந்த பாசத்தினாலே, அந்த அன்பினாலே, அதனாலேதான் அதற்கும் பெயர் அது. இப்ப நாங்கள் இங்கிலீஷ்ல நான் போட்டிருக்கிறவங்களுக்கு, so shift from the attachment towards the worldly phenomena towards the domain of Shiva to enjoy the everlasting unalloyed bliss. அப்ப அது நாங்கள் ஒரு சைவ சித்தாந்த ரீதியாக பார்க்கும் பொழுது, இப்ப இந்த உளவியல் ரீதியாக நாங்க பார்க்கும் பொழுது, நான் இதுல ஃப்ராய்ட் என்றவரை பற்றி போட்டுக்கிறேன். சில பேர் இதுல சைக்காட்ரிஸ்ட் இருந்தா அவர்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் அவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லுவோம். அவர் ஆக்சுவலி அவர் ஒரு டாக்டரா இருந்து அதுல ஈடுபாடு செய்தவர். அப்ப அவருடைய சில தியரியல் இல்ல சில பேருக்கு அதுல தெரிஞ்சவைக்கு தெரியும். அவர் அதிகமா செக்ஸை பற்றி கூடுதலா சொல்லியிருக்கிறார் சின்ன பிள்ளைகள்ல. அப்ப அதுல அவருடைய சில பேர் ஒரு பகுதியாக எடுப்பது உண்டு. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்தத்தோட நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே அவர் ஒரு சரியான ஒரு கெட்டித்தனமான முறையில தான் சிலவற்றை கூறியிருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சில வேளையில நான் யோசிக்கிறது, அவர் உண்மையில எங்கட சைவ சித்தாந்தத்தை அல்லது ஹிந்துசியம் என்று சொல்லலாம், அதை பற்றி படித்து அதன் அடிப்படையிலே
அவர் சிலவற்றை இதை மேக் பண்ணாரோன்னு யோசிக்கிறேன் நான். சோ பேசிக்கலா அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, நாங்கள் இப்படி உளவியல்ல நாங்கள் ஒரு சிகிச்சை செய்ய போனால் நாங்கள் எதை அடையணும்னு எதிர்பார்க்கிறோம்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு லிபரேஷன் ஃப்ரம் சஃபரிங். அவர் நியூரோட்டிக்கா ஆங்ஸைட்டி பிரச்சனை அல்லது ஒன்றை திருப்பி திருப்பி செய்யணும் போல உள்ள பிரச்சனை, சில கூடாத பழக்கங்களை திருப்பி திருப்பி செய்யணும் போல பிரச்சனை, அப்படி இருந்தால் அதுல இருந்து வெளிவாரத்துக்கு நாங்கள் செய்யறோம். இல்லாட்டி அவர் தன்னை மட்டுமே நாங்கள் ஒரு தன்முனைப்பு, நாங்கள் ஆணவத்தை தன்முனைப்பு என்று கூறுகின்றோம். இப்ப நாசிசம் என்ற சொல்லு அந்த மாதிரி கருத்து தான். அதாவது மற்றவைகளை விரும்புறதற்காக தன்னில தான் அவருக்கு கூடுதலான விருப்பம் இருக்கிற மாதிரி. அப்படியான இருக்கிற ஒரு ஆளை மற்றவர்கள்ல அன்பு பெறத்தக்க முறையில மாத்துறதாக இருக்கிறது. அல்லாட்டி அச்சீவிங் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை ஒரு உணர்வு நிலை, அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி, உண்மையான நிலையை உணர வைக்கிறதுக்காக நாங்கள் செய்யறது தான் அந்த சிகிச்சை முறை. இப்ப நாங்கள் அடுத்ததாக அது எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு ரெண்டுலேயும் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த பாலியல் உணர்ச்சியை தூண்டுவது, சைவ சித்தாந்தத்திலே கூறப்படுவது அந்த குண்டலினி சக்தி என்பது, இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டவை. அதனால்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உண்மையாகவே குண்டலினி சக்தியை உயர்த்தி சமாதி நிலைக்கு கொண்டருகின்றவரையும் உயர்த்துவோம் என்று புறப்பட்டவர்கள் பலர் ஒரு கட்டத்திலே நல்ல சுவாமியாக இருப்பார்கள். ஒரு கட்டத்திலே அங்கு வந்திருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய கையை பிடித்து விடுவார்கள். காரணம் என்னவென்றால், அவர் உயர்த்தப்பட்ட முறையிலே அது ஒரு கத்தி முனை மாதிரி. ஆகவே நான் நினைக்கின்றேன், இவர் கூறிய அந்த கருத்தும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அது சரி. இப்பொழுது இந்த சைவ சித்தாந்த அடிப்படையிலே பதி என்கின்ற பொழுது கடவுளுக்கு நாங்கள் 8 குணங்களை கொடுத்திருக்கின்றோம். அதிலே முக்கியமானது மற்றும் ஏனென்றால் நேரத்தை எடுக்காமல், முக்கியமாக கடவுள் என்கும் பொழுது அது ஒரு பேராற்றல் மிக்கது, முடிவில் ஆற்றல் உடைமை என்று கூறுவார்கள். அடுத்தது பேர் அருள் மிக்கது, பேரருள் உடைமை அடுத்த குணம். அடுத்ததாக இயல்பாகவே பாசங்களில் நின்றும் நீங்கிய தன்மை இறைவனுக்கு இருக்கின்றது. இறைவனுக்கு எந்த விதமான ஆணவன் கன்மம் மாயை என்பது இல்லை. அடுத்ததாக முற்றறிவுடையது, முற்றும் உணர்ந்து கொண்டு இருப்பது. அடுத்தது எதனையும் கற்று தெளிவது என்று அல்ல, இயற்கையாகவே உணர்ந்து கொண்டு இருப்பது. இவையெல்லாம் இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞான சுரூபமான ஒளிமயமான ஒரு பொருள் என்றுதான் சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. பசு என்கின்ற பொழுது நாங்கள், அந்த பசு என்ற பெயரே எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் கட்டுப்படுவது. நாங்கள் பணத்திற்கு கட்டுப்படுவோம், பாசத்திற்கு கட்டுப்படுவோம், சிலர் மதுவுக்கு கட்டுப்படுவார்கள், இப்படியாக உலகியற் பொருட்களுக்கு கட்டுப்படுவோம். அதே குணம்தான் நாங்கள் இவற்றை சரியில்லாத ஒரு வழிகள் அல்லது இவை எமக்கு பொருந்தாதவை, நிரந்தரமான இன்பத்தை தரமாட்டா என்று உணர்கின்ற பொழுது, நிரந்தர இன்பம் அந்த இறைவன் தான் என்று உணர்ந்தால் அந்த வழியிலே நாங்கள் கட்டுப்படுகின்றோம். ஆகவே எப்பொழுதும் உயிர்கள் கட்டுப்படுகின்ற தன்மை உடையவை. அடுத்ததாக பாசம். இந்த பாசம் என்கின்ற பொழுது ஆணவம், கன்மம், மாயை. ஆணவத்தை சொல்லுவார்கள், அது எங்களோடு, அதாவது நாங்கள் ஒரு அடிப்படை நிலையிலே இருந்த பொழுது ஆணவத்தாலே முழுக்க நாங்கள் மறைக்கப்பட்டிருப்போம். அந்த நிலையை தீர்ப்பதற்காகத்தான் இறைவன் எங்களுக்கு இந்த மாயையை தருகின்றான். அதாவது ஒரு 20-30 தடிகளை எடுத்து ஒரு கயிற்றால் மிக இறுக்கமாக நாங்கள் கட்டிவிட்டால் அதனை அவிழ்ப்பதற்கு, அதை இழகச் செய்து அவிழ்ப்பதற்கு ஒரு முறை, அதன் இரு பக்கத்திலும் 2 கயிற்றை போட்டு இன்னும் இறுக்கமாக கட்ட வேண்டும். அந்த கட்டு 2ஐயும் இறுக்க கட்டினால் இந்த கட்டு இழகிவிடும். இதே முறையைத்தான் இறைவன் கையாளுகின்றான். எங்களுக்கு மாயை என்ற ஒரு கட்டை கட்டினவுடன் நாங்கள் கன்மம் செய்து, அதாவது நல்வினை தீவினைகளை செய்து அதிலேயும் இறுக்கி கட்டினவுடன் எங்கள் ஆணவம் அனுபவத்தால் இழகத் தொடங்குகின்றது. இதுதான் அந்த பதி பசு பாசத்தினுடைய தன்மை. இந்த தன்மையை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் கோயிலிலே அந்த மூலவராக இருக்கின்ற, கருவறையிலே மூலவராக இருக்கின்றது பதி. அது எந்த கோயிலாக இருந்தாலும் இறைவன் அல்லது இறைவி, அது பதி.
முன்னாலே நந்தி இருக்கும். அந்த நந்தி இறைவனையே மூலவரையே பார்த்தபடி இருக்கும். அது சிலையாக இருக்கின்றது. ஆனால் அது எதனை குறிக்கின்றது என்றால், இறைவனையே நோக்கியபடி இந்த ஆன்மா இருந்தோம் என்றால் நாங்கள் பக்குவம் உள்ள ஆன்மாக்கள். அந்த நிலையிலே அந்த நந்திக்கு பின்னாலே பலிபீடம். ஏனென்றால் அந்த நந்தி தன்னுடைய பாசங்களை அதில் பலியிட்டு விட்டது. ஆகவே அது இறைவனை நோக்கியவாறு இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் கோயிலுக்கு சென்றவுடன் அந்த பலிபீடத்துக்கு அருகில் கொடிமரம் இருந்தால் கொடிமரத்துக்கு நிற்பால் நாங்கள் முழுவதுமாக விழுந்து வணங்குகின்றோம். எங்களை முற்றாக எங்கள் ஆணவத்தை நாங்கள் பலியிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் விழுந்து வணங்குகின்றோம் என்பதுதான் அந்த தத்துவம். நாங்கள் நாங்கள் உளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்கறதுக்கு உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முறையிலே ஃப்ராய்ட் வந்து எங்களுடைய மைண்ட், எங்களுடைய மனம் எப்படி வேலை செய்கிறது என்றதுக்கும் ஒரு 3 பொருளைத்தான் எடுத்திருக்கிறார். நாங்கள் எங்களுக்கு இதுல முப்பொருள் சொன்ன மாதிரி எங்களுடைய மைண்ட்லயும் 3 விதமான கம்போனன்ட்ஸ் தான் எங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம், எப்படி நாங்கள் அடைய போறோம் என்றதுக்கு செய்கிறதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இப்ப இது வந்து ஒரு பனிப்பாறை. இந்த பனிப்பாறையில வெளியில தெரிகிற பகுதி தான் எங்களுடைய கான்சியஸ் மைண்ட், எங்களுக்கு வெளிப்படையாக உணரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது வந்து ப்ரீ கான்சியஸ். இப்ப நான் என் டெலிபோன் நம்பரை வந்து நான் யோசிக்கிறோம்னா உடனே அது கான்சியஸ்ல இருக்கையில, ஆனா யோசிச்ச உடனே எனக்கு அது வேற இருக்கு. அப்ப அப்படி ஈஸியாக இலகுவாக வரக்கூடியது ப்ரீ கான்சியஸ். மற்றது நாங்கள் அடியில எங்களுக்கு தெரியாத நிலையில் இருக்கிறது அன்கான்சியஸ். அப்ப நீங்க இதுல பாத்தீங்கள் என்றால் இந்த 3 பகுதியையும் பற்றி நாங்கள் விளங்குறதுக்கு முதல் இந்த பக்கத்துக்கு வருவோம். இப்ப இங்க வந்து ஈகோ என்று நாங்கள் சொல்றோம். வளமையா ஆக்கள் ஈகோன்னு சொல்லி சொன்னால் ஒரு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஆள் தன் இம்பார்ட்டன்ஸை தான் ஈகோன்னு கருதுற மாதிரி. ஆனா உளவியல் ரீதியா வந்து நாங்கள் ஈகோன்றதுக்கு அதெல்லாம் கருத்து. உளவியல் ரீதியாக ஈகோ என்பது செல்ஃப். ஆனா உண்மையில செல்ஃப் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது வந்து ஈகோவோட இன்னும் சிலது சேர்ந்ததாக இருக்கு. நாங்கள் இப்போதைக்கு அதை செல்ஃப் எடுப்போம். ஆன்மாக்கு சமனான ஒன்றாக எடுக்கலாம். அப்ப இந்த ஈகோன்னு எப்படி நாங்கள் பசு வந்து பதியோடையும் பாசத்தோடையும் கட்டுப்பட்டு இருக்குதோ, அது மாதிரி இங்க வந்து ஈகோன்றது இந்த சூப்பர் ஈகோ இட் 2 விதிகளால கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த இட்ன்றதுதான் பாசத்துக்கு சமனான ஒன்றாக சொல்லலாம். அதை சொல்றது டிரைவ்ஸ், அதாவது எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய விருப்பு வெறுப்புகள். இப்ப நாங்கள் பசி, அது நாங்கள் பசங்களுக்கு பசி வருது, தேர்ஸ்டி வருது, மற்ற செக்ஷுவல் டிரைவ், அக்ரெசிவ்னஸ், அப்படி எங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தாமல் எங்களுக்கு தண்டவாட்டுல வர்ற அந்த உணர்ச்சிகள், அதுல தான் நாங்கள் இட்ன்னு சொல்றோம். அப்ப அந்த இட் வந்து எங்களுக்கு எல்லா நேரமும் நாங்கள் விரும்புற முறையில விரும்புற இடத்துல பெர்மனண்ட் இல்ல. இப்ப சில வேளையில இப்ப எங்களுக்கு அது உண்மையில அது ஒரு பொருத்தம் இல்லாத இடையில வந்திருக்கலாம். அப்ப நாங்கள் அதை கட்டுப்படுத்துறது யாருன்னு சொல்லி சொன்னால், அப்ப இந்த ஈகோ தான் கட்டுப்படுத்துது. அப்ப இந்த இடத்துல அது பொருத்தம் இல்லாத ஒன்றாக இருக்குது. அப்ப அதை கட்டுப்படுத்த வேணும். அடுத்தது கட்டுப்படுத்துறது வந்து சூப்பர் ஈகோன்றது. இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், அதை ஈஸியாக விளங்குறதுக்கு. இப்ப ஒரு பெரிய ஒரு பார் ஆஃப் சாக்லேட் இருக்குன்னு வைப்போம். இப்ப இந்த ஈகோ வந்து ஒரு டயபெட்டிக் ஆள். இப்ப எனக்கு டயபெட்டிக், அதாவது ஒரு நல்ல வெயிட் போட்ட நான் வைப்பேன். இப்ப நான் உண்மையா கணக்கா சாக்லேட் சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த இட் வந்து என்ன செய்யுது, அந்த சாக்லேட்டை பார்த்த உடனே எங்களுக்குள்ள சாக்லேட் ஆசைக்குள்ள அதை முழுவதையும் சாப்பிட சொல்லி கொண்டு இருக்குது. ஆனா அந்த சூப்பர் ஈகோன்றது எங்களுக்கு அதான் எங்களோட இன்ன மைண்ட இயக்குறோம். அப்ப அது சொல்லுது, இல்ல நீ அவ்வளத்தையும் சாப்பிட்டால் உனக்கு அது கூடாது என்றுதான் அறிவிக்குது. அப்ப ஈகோ என்ன செய்யுது, 2 மெசேஜையும் வச்சுக்கொண்டு ஒரு முடிவே எடுக்குது. அப்ப சரி, இப்ப ஒரு அரைவாசி சாக்லேட் சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸும் செய்யலாம் சொல்லுது. அப்ப அப்படியாக இந்த சூப்பர் ஈகோவும் இந்த இட்டும் தான் உண்மையில எங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்துற ஒன்றாக இருக்குதுன்னுதான் ஃப்ராய்ட் சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய அந்த இதுக்கு கீழே அந்த தியரி என்னன்னு சொல்லி சொன்னால், அப்ப ஏன் ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு இந்த இட் கூடுதலாக இருப்பதனால், இந்த இட் வந்து அவரை கண்ட்ரோல் பண்றதாலதான் அவருக்கு வருத்தங்கள் வருது. அப்போ அவரை நாங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என்றால் நாங்கள் இந்த இட்டைத்தான் டீம் பண்ண வேணும். அப்ப அதை நாங்கள் சரியான முறையில கட்டுப்படுத்தினால் அவர் சுகமாகலாம். அப்ப முதல் வந்தப்ப ஃப்ராய்ட் வந்து அவருடைய கொள்கையில வந்து இந்த டிரைவ்ஸ், அதாவது இட் தான் ப்ராப்ளம். ஸோ வி நீட் டு டேம் த டிரைவ்ஸ்.
அப்ப சூப்பர் ஈகோன்றது குட். ஆனா பிறகு நான் பார்த்தா அவரால் கட்டுப்படுத்த வலிக்கிட்ட உடனே அவர் அதுக்கு எதிரான முறையில அவர் ஆசை கூடிக்கொண்டு வருது. அப்ப அவருக்கு வேறு வேற பிரச்சனைகள் வர தொடங்குது. அப்ப அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரியுது சூப்பர் ஈகோன்றது தனியா நல்லது மட்டுமல்ல அல்ல. அப்ப சூப்பர் ஈகோன்னு சொல்லி சொன்னால் என்ன? அப்ப அதுதான் எங்களை ரெகுலேட் பண்ணி கொண்டு இருக்குது எங்களோட ஈகோ. அப்ப அது நாங்கள் இன்டர்னலைஸ் பண்ண, அதாவது நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். எங்கேருந்து உள்வாங்கி இருக்கிறோம்? சொசைட்டில இருந்து நாங்களுக்கு வேற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்ல உள்வாங்கி இருக்கிறோம். இல்லாட்டி எங்களுடைய பெற்றோரால நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அப்படி உள்வாங்கப்பட்ட ரூல்ஸ் எங்களுக்கு மேல இருக்குது. அப்ப அது எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு இருக்குது. அப்ப அந்த இதுல நாங்க சிலது எடுக்க வேணும். இப்ப சிலது உண்மையில ஒரு எங்களுக்கு ஒரு எதிரான, அதாவது தீமையை தரக்கூடிய முறையில உள்ள ஒரு எண்ணங்களாயும் இருக்கலாம். இப்ப உதாரணமாக நாங்கள் ஒரு வெஸ்டர்ன் சொசைட்டில ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம்னு வைப்போம். அப்ப அங்க நாங்கள் அந்த கல்ச்சருக்கு கீழே ஃபிட் பண்ணணும்னு சொல்லி அதுக்குரிய முறையில செய்ய சொல்லி பிள்ளையான இதுகளையும் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப பெற்றோர் எங்களுக்கு சொல்றது எல்லாம் சரியாண்டா இல்ல. சில ஹாஷான இதுகள் அவர்கள் சொன்னதுகள் எங்களுக்கு உள்மனதுல அது இதெல்லாம் உள்வாங்கி இருந்துடும். அது எங்களுக்கு இந்த நேரம் ஒரு பயத்தை கொடுக்கும். அப்ப அந்த பயத்துக்கு கீழே நாங்கள் பிள்ளையான முறையில இயங்குவோம். அதை விட நாங்கள் கான்ஷியன்ஸ், அதாவது மனச்சாட்சின்னு நாங்க சொல்றோம், அது எங்களுக்கு ஒரு நல்ல சூப்பர் ஈகோவாக இருக்குது. அப்ப மனச்சாட்சிக்கு கீழே நாங்கள் இப்ப நாங்கள் பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ரோசிட்டின்னு சொல்லி சொல்றோம். அதாவது எங்களுக்கு ஒரு ஆள் நல்லது செய்தால் நாங்கள் திருப்பி செய்ய வேண்டும் சொல்லி யோசிக்கிறோம். அப்ப அப்படியானது எங்களுக்கு இயற்கையாக வர்றோம். அப்ப இந்த சூப்பர் ஈகோ எங்களுக்கு நல்லதை செய்யறதாக இருக்கலாம். அப்ப இப்படி எல்லாம் பலவிதமான சூப்பர் ஈகோ இருந்து ஒரு ஈகோவை கண்ட்ரோல் பண்ணிக்கல எங்களுக்கு தெரியுது இந்த ஈகோன்றது எத்தனையோ நிலைகள்ல இருக்கலாம். அப்ப நாங்க சைவ சித்தாந்தத்துல நாங்கள் ஒரு ஆன்மா எய்த வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்மா இருக்கிற நிலை என்றது அந்த 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 ஆன்மா என்ன வகையில ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்குதுன்றதையும் எவ்வளவு தூரம் அந்த இக் அதுல கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறதுன்றதையும் பொறுத்து வேறுபடும். அப்ப ஒரு ஆள் கூடுதலாக இதாலேயே இருந்தால் அது ஒரு வகையில சொன்ன மாதிரி ஆணவ மலத்தாலேயே முழுக்க கட்டுப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இதுல நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னால், இப்ப ஒரு ஆளுக்கு ஹாஷான சூப்பர் ஈகோ இருந்தால் அப்ப அவர் தன்னையே சபட்டாஜ் பண்ற மாதிரி இருப்பார். அப்ப அங்க நாங்கள் அனலைஸ் பண்ணி அந்த சூப்பர் ஈகோவை நாங்கள் மாத்துறதுக்காக நாங்கள் செய்யறோம். இப்ப நாங்கள் சைவ சித்தாந்த பிலோசபிக்குல நாங்கள் ஒரு ஆன்மா முக்கிய யோனம் என்றால் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். சைவ சித்தாந்த அடிப்படையில கூறுவார்கள் நாற்பாதங்கள் என்று. அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம். சிலர் தொண்டு செய்வதையே தங்களுடைய முக்கியமானதாக கருதி மக்களுக்கு தொண்டு செய்வது, உயிர்களுக்கு தொண்டு செய்வது என்று முழுக்க முழுக்க உடலால் தங்களை வருத்தி தொண்டு செய்வார்கள். அது சரியை எனப்படும். கிரியை என்பது இந்த தொண்டிலே மினக்கிடாமல் பூசைகள் போன்றவற்றை முறையான முறையிலே அவர் செய்து அதன் மூலமாக இறைவனை அடைய தண்டிப்பது. அடுத்தது ஈற்றிலே கூறிய அந்த ஞானம் என்பது அறிவு நிலையிலே வைத்து செய்வது. அடுத்ததாக இந்த யோகம் என்பது அது கூடுதலாக, அதை இங்கு நான் எடுத்து கூறுவதற்கு ஒரு காரணம், இங்கு கூட நாங்கள் ஆரம்பத்திலே அதாவது அமைதியாக 15 நிமிடம், அதற்கு முதல் ஒரு தியான நிலையிலே 15 நிமிடத்தை நீங்கள் இதிலே பங்கு பெற்றி கொண்டிருக்கிற பலரும் அந்த நேரத்திலே கடைபிடித்தீர்கள். அந்த யோகத்தை தான் அங்கு அடிப்படையிலே எல்லோரும் இன்றைக்கு உலகம் முழுக்க அந்த சிந்தனையிலே இயங்குகின்ற ஒரு தன்மையை காணலாம். அதாவது அட்டாங்க யோகம் என்று கூறுவார்கள். 8 நிலைகள். 8 நிலைகளும் என்னவென்றால் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இயமம் என்றால் ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு. அதாவது பொய் கூறக்கூடாது, களவெடுக்க கூடாது, மற்றவர்களை வருத்தக்கூடாது, மற்ற உயிர்களை நேசிக்க வேண்டும் என்கின்ற இந்த மாதிரியான ஒழுக்கங்கள் இயமம். நியமம் என்கின்ற பொழுது அளவுகளை வைத்து கட்டுப்படுத்துவது. அதாவது உணவிலே இவ்வளவுதான், இன்னதான் உண்பது, இன்னது உண்ணக்கூடாது, இத்தனை மணிக்கு உண்டு விட வேண்டும், இத்தனை மணிக்கு பிந்தினால் உண்ணக்கூடாது, இவ்வளவு நேரம் நித்திர கொள்ள வேண்டும். இப்படியாக வாழ்வியலிலே அந்த அளவுகளை குறிப்பிட்டு செய்வது நியமம். அடுத்தது ஆசனம்.
அது யோகாசனம் அடிப்படையிலே உடலை கட்டுப்படுத்துவது. இந்த உடலை நாங்கள் விரும்பியபடி கட்டுப்படுத்துவது. அடுத்தது பிராணாயாமம், எங்கள் மூச்சு பயிற்சி, அதாவது மூச்சை கட்டுப்படுத்துவது. அடுத்ததாக தாரணை, பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்கின்ற பொழுது இந்த நிலையிலே நாங்கள் இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி வாழுகின்ற பொழுது எங்களை நாங்கள் எங்களுக்கு உள்ளே நிறுத்தி எங்களை அந்தந்த இடங்களிலே நாங்கள் நிறுத்துவது, அதாவது எங்களுக்கு உள்ளே நிறுத்தி தாரணை என்ற அடுத்த நிலையிலே எங்கள் மனதையே நாங்கள் அடக்கிறது. அதாவது இவ்வாறாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி அந்த மனதை கட்டுப்படுத்தி அடுத்த அந்த தியான நிலையிலே அந்த மனதை நாங்கள் முற்றாக இழந்து விட வேண்டும். மனத்தோடு செய்யப்படுவது தியானம் அல்ல, மனத்தையே நாங்கள் இழந்து விட வேண்டும். அதற்கு அடுத்ததுதான் அந்த மனத்தையும் இழந்து விட்டால்தான் சமாதி. இப்ப நாங்கள் சைவ சித்தாந்த இதை கேட்டோம். அப்ப எங்களுக்கு அதுல என்ன தெரியுது, அந்த நிலையை ஒரு ஆள் தொடங்குறதுக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்க வேணும். அப்ப இப்ப நாங்கள் எங்களோட உளவியல்ல வர்ற கிளையன்ஸை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த நிலைக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இல்லை. அப்ப அதன்படியால் தான் நான் உண்மையா இதை எடுத்ததே காரணம் என்னன்னு சொன்னால், அப்ப அதன் கருத்து நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தின் தத்துவங்களை நாங்கள் பயன்படுத்த போகும்போது நாங்கள் அந்த ஆன்மா என்ன நிலையில இருக்கிறது என்றதையும் நாங்கள் கருத்துல எடுக்க வேண்டி இருக்கும் என்றதான் நான் யோசிக்கிறேன், எந்த மனதுல நான் யோசிக்கிறது. அப்ப நான் இதுல குறிப்பிட வந்திருக்கிறது என்னன்னு சொன்னால், உளவியல் ரீதியாக நாங்கள் சிகிச்சை செய்யும் பொழுது நாங்கள் ஒரு ஈகோவில நாங்கள் என்னத்தை நாங்கள் பாக்குறோம், என்னத்தை அச்சீவ் பண்ண பாக்குறோம் என்றது. அப்ப இங்க அவர்களுக்கு நாங்கள் இன்க்ரீசிங் இன்சைட், அப்ப அவர்களுக்கு அவர்களை உணரும் நிலையை நாங்கள் கூட்டுறது. அப்ப அந்த கூட்டுறது என்ன மாதிரின்னு சொல்லி சொன்னா, நாங்கள் சில பேர்ல நாங்கள் பார்ப்போம் நம்ம சொன்ன மாதிரி சில பிழையான பிஹேவியர்களை அவர் ரிப்பீட் பண்றதாக இருக்கலாம். அப்ப அதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு பார்க்கல அவர்கள் சில வேளையில அவர்களுடைய ஆரம்ப காலத்துல அவர்களுடைய சைல்ட்ஹுட்ல உள்ள நிலைக்கு அவர்கள் திருப்பி போயிருந்திருப்பார்கள். அதான் சொல்றது பிக்சேஷன் அண்ட் ரிக்ரெஷன். அதாவது ஒரு வயல சொல்ல போனா அவர் சின்ன பிள்ளைன்ற நிலையிலேயே நிற்பார்கள். அப்ப அப்படியான நிலையில இருக்கும் பொழுது அவர்கள் வளர முடியாது. அப்ப அந்த இடத்துலதான் நாங்கள் அதுக்குரிய முறையில அதுக்குரிய சிகிச்சையை செய்து நாங்கள் அவர்களை ஒரு மெச்சூரிட்டிக்கு கொண்டு வருகிறோம். அப்ப உண்மையிலாதான் ஃப்ராய்ட் சொல்லுவார், an ego ends up in a sadder but wiser position. அதாவது எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம். அதாவது தாங்கள் முதல் இருந்த நிலையை நினைத்து அவர்களுக்கு கவலை இருக்கலாம். இல்லாவிட்டால் அது உண்மை தெரிய வரும் பொழுது, ரியாலிட்டி தெரியும் பொழுது கவலை இருக்கலாம். அப்ப அந்த இதையும் மற்றும் அதை விட வேற 2 தியரிஸ் முக்கியமான உளவியல் நிபுணர்கள் சொன்னதையும் சொல்றேன். அவர்கள் ஒருவர் பியாண்ட் என்றவர் சொல்றார் இவல்யூஷன் ஆஃப் மைண்ட், அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய சித்தாந்த அதாவது எங்களுடைய சமய அறிவுகள்ல சொல்ற மாதிரி மனம் ட்ருத்தை உண்மையை உணர்ற முறையில மாறக்கூடியதாக இருக்கிறதான் அவர்கள் எய்த வேண்டிய நிலை. திருப்பியும் இதுல அவர்கள் ரிக்ரெஸ் பண்ணி அல்லது பிக்ஸேட் பண்ணி இருந்தால் அதுல இருந்து வெளிவந்து உண்மையை அறிகிறது. மற்ற அக்செப்டன்ஸ் ஆஃப் இன்எவிட்டபிள் சஃபரிங். அப்ப இப்படியான மாற்றங்களை அடைந்தால்தான் அவர்கள் சரியான முறையில ரெடியாக இருப்பார்கள் சைவ சித்தாந்தத்தை அதுக்குரிய முறையில செய்வதற்கு. ஏனென்றால் இப்ப நாங்கள் அதுல குறிப்பிட்ட அந்த ப்ரோசஸை நாங்கள் யோசிக்கும் பொழுது இப்படியான அதாவது ரிக்ரெஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஆள் எடுத்த உடனே போக முடியாது. அப்ப எப்படி எங்கிற சைவ சித்தாந்தம் அதை விளங்கப்படுத்துதுன்றதை நாங்கள் இப்ப பார்ப்போம். இவர் கூறினதை பார்க்க போனால் மனமதி செம்மையானால் மந்திரம் செதிக்க வேண்டாம் என்று சமய முறையிலே அதைத்தான் கூறுவார்கள். ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படையிலே இது ஒரு பிறவியிலே நாங்கள் அடையக்கூடியது அல்ல. பல பிறவிகளின் ஊடாக ஆன்மா இந்த பக்குவத்தை பெறுகின்றது. ஆரம்பத்திலே இந்த பிறவிகளை நாங்கள் எடுக்க தொடங்குகின்ற பொழுது முற்றாக ஆணவ மலத்தாலே பீடிக்கப்பட்டிருப்போம். அது ஒரு நோய் போல, அதை கேவல நிலை என்று கூறுவார்கள். எந்த அசைவும் இல்லாமல் எந்த அறிவும் இல்லாமல் ஆன்மா இருப்பது. அந்த ஆணவ மலத்தை சொல்லுவார்கள் சகசமலம் என்று. ஏனென்றால் ஆன்மாவோடையே இருக்கின்ற ஒரு குறைபாடு, அதாவது நோய்.
பின்னர் அதற்கு பிறவி கொடுத்தவுடன் அது ஒரு சகச நிலை. அந்த ஆணவத்தோடு சேர்ந்து படிநிலையிலே தன்னை உணர்ந்து கொண்டு உணரத் தலைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து வந்து தீவினைகளை செய்து நல்வினைகளை செய்து தன்னை மட்டும் பார்த்து பின்னர் எல்லாவற்றையும் நோக்கி எல்லோருடைய பொது நலம் என்று கருதி நல்வினைகளை கூடுதலாக செய்து ஈற்றிலே இரண்டாலும் பிறப்பு தொடர்கின்றது என்று உணர்ந்து அந்த நேரத்திலே இருள் சேர் இருவினை என்று அதனால்தான் வள்ளுவனே கூறியிருக்கின்றான். அந்த 2 வினையும் எங்களுக்கு பிறப்பை தரும் என்பதனாலே 2ஐயும் சமனாக பார்த்து அதை தன்னுடைய செயல்களை இறைவனிடம் சரணாகதி அடைந்து இறைவனிடம் ஒப்புவிக்கின்ற பொழுது அது இருவினை ஒப்பு. அந்த நேரத்திலே அவனுக்கு அந்த ஆன்மாவிற்கு மல பரிபாகம் ஏற்படுகின்றது. அதாவது ஆணவம் இல்லாமல் போகின்றது. ஆணவம் இல்லாததால் பிறப்பில்லை. ஆகவே மாயை இல்லாமல் போகின்றது. பிறப்பு செயல்கள் எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்புவித்ததால் கன்மம் இல்லாமல் போகின்றது. ஆகவே மும்மலங்களும் இல்லாமல் போகின்ற நிலை அந்த மலபரிபாகம். அதனை தொடர்ந்து அதனால் சத்தினிபாதம், அதாவது முற்றாக ஞானம் பெறுகின்ற நிலை, அதுதான் முத்தி. இறைவனுடைய திருவருள் படிகின்றது சத்தினிபாதம். படிவதால் முற்றாக ஞானமயம் ஆகின்ற நிலை முத்தி. இதோட நான் இன்னும் ஒரு தியரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அவருடைய தியரி ஒரு growth என்னால் என்ன என்றதையும் சொல்லுவோம்னு யோசிச்சேன் நான். இப்ப அவர் சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் 2 விதமான பொசிஷன்ல நாங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து paranoid schizoid பொசிஷன், மற்றது டிப்ரெசிவ் பொசிஷன். இப்ப paranoid schizoid பொசிஷன் என்றது வந்து என்ன மாதிரின்னு சொன்னால், ஒரு குழந்தை, நீங்கள் ஒரு குழந்தையின் வளர்ச்சியை நீங்கள் எடுக்கும் பொழுது ஆரம்ப காலத்துல அந்த ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் அல்லது 18 monthsக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த குழந்தை வந்து தன்னை மட்டும் சிந்திக்கிறதா, தான் எல்லாம் என்று சொல்லி செல்ஃப் சென்டர்டாக இருக்கின்றது. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஒரு குழப்பம், ஸ்பிளிட் பண்ணி யோசிக்கும். தாயை வந்து ஒரு நல்ல தாயாக பார்க்கும், கூடாத தாயாக பார்க்கும், தன்னையே நல்லதாக பார்க்கும், கூடாதாக பார்க்கும். இப்படித்தான் அவருடைய தியரி. பிறகு வளர்ந்து கொண்டு வரும் பொழுது அது பிறகு அந்த ஒரு தாயே ரெண்டும், அவ தனித்தனியா இல்ல, பாட்டா இல்ல, அவ நல்லதாயும் இருக்கிறா கூடாதாயும் இருக்கிறா என்றதை உணரத் தொடங்கும். பிறகு கெப்பாசிட்டி ஃபார் கன்சர்ன் சொல்லப்படா, அதாவது இன்னொரு அந்த தாய்க்கும் உணர்ச்சிகள் இருக்குது, தாய்க்கும் சொல்லி தான் வந்து சிலதை விட்டு கொடுக்கணும், அப்படியான நிலையை உருவாக்குறது. அப்ப இந்த நிலையை நாங்கள் அடல்ட்ஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ணலாம். நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸான நிலையில இருக்கும் பொழுது நாங்கள் வந்து உண்மையில ஒரு முழுமையாக சிந்திப்பதில்லை. எங்களுக்கு கோபம் வரும் பொழுது நாங்கள் ஒரு ஆளை சரியான கோபமாக மோசமாக பேசுகின்றோம். அந்த நேரத்துல நாங்கள் அந்த ஆளை வந்து ஒரு முழுமையாக பார்க்காமல் ஒரு கோபத்துக்குரிய ஒரு பொருளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் நாங்க சொல்ற ஸ்பிளிட்டிங். அதாவது பர்சனாலிட்டியில எங்களுக்கு தெரியும் சில பேர் வந்து 2 விதமான பர்சனாலிட்டியில இருப்பார்கள். அப்ப அது மாதிரி நாங்கள் வந்து திங்க் பண்றதும் நாங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணி திங்க் பண்றது. அப்ப அது வந்து இப்ப நான் இப்ப இன்னொரு உதாரணம் நான் கடவுளோடு தொடர்படி சொல்ல போனால், இப்ப என்ன பொறுத்தவரையில நான் வந்து ஒரு கடவுள் என்றதெல்லாம் நான் நம்புறேன். ஆனாலும் எங்களுக்கு கஷ்டம் என்னொண்டு வர்ற நேரங்கள்ல கோயிலுக்கு நாங்கள் போன உடனே நாங்கள் பிள்ளையாரை பார்த்து ஒரு விதமான ஒரு வழிபாடை கொடுக்கிறோம், முருகனை பார்த்து இன்னொரு வழிபாடை கொடுக்கிறோம். அப்ப என்னுடைய அறிவு ரீதியாக சிந்திக்கல எனக்கு அதுல எந்த விதமான லாஜிக்கும் இல்லையான்னு தெரியுது. ஆனாலும் அந்த நேரத்துல அப்படித்தான் எங்களுடைய மனம் சிந்திக்குது. அப்ப அதைத்தான் நாங்க சொல்றோம் அந்த paranoid schizoid position என்று சொல்லி. அப்ப அந்த நேரம் நாங்கள் ஸ்பிளிட் பண்ணி தான் எங்களுடைய மனம் செய்யுது. ஆனால் அதெல்லாம் தீவியண்டு இல்ல, அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்குது. அப்ப அந்த வகையிலேயும் அது நல்லதா இருக்கும். இன்னும் ஒரு தியரிஸ்ட் வந்து அதுல இடையில ஒரு நிலையை கொடுக்கிறார். அதாவது அந்த paranoid schizoidல இருந்து நீங்க டிப்ரெசிவ்க்கு போகல, இடையில வந்து ஒரு டிரான்சிஷனல் பீரியட் வருமெண்ட். அதாவது எங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு வளர்ந்து கொண்டு வரைக்கும் ஒரு டோயை கொண்ட குழந்தைங்களோட கொண்டு திரிவினா அவைக்கு அந்த டோயை தான் அவையில் எல்லா விதமான கிரியேஷனுக்கு பயன்படுத்துவார்கள். அப்ப உண்மையான முறைப்படி அவங்க சொல்லுவார்கள் என்றால் அந்த டோயை நாங்கள் பறிக்க கூடாது, அந்த டோயை அந்த பிள்ளை ட்ரீட் பண்ற விதத்தை பற்றி நாங்க கேள்வி கேட்க கூடாது. ஏன்னு சொன்னா அதுதான் அந்த பிள்ளைக்கு வந்து டிஸ்பிலீஃபையும் கொடுக்குது, பிலீஃபையும் கொடுக்காது, உண்மையானு நினைக்குது, உண்மை இல்லையான்னு நினைக்குது. அப்ப அந்த நிலையில தான் நாங்கள் கோயில நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் கோயிலுக்கு போய் கும்பிடைக்கல எங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரலாம். ஆனாலும் அந்த கேள்விகளை பற்றி நாங்கள் விட்டுட்டு நாங்கள் ஃப்ரீயா
நாங்கள் வந்து இப்ப கோயிங் ஆன் பீயிங் சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் அந்த பீயிங் அதிலே அனுபவித்து நாங்கள் போகக்குள்ள எங்களுக்கு வந்து அந்த நிறைவான நிலை, அதாவது டிப்ரெசிவ் பொசிஷனுக்கு போறது தண்டபாட்டுல வரலாம். ஆனா அப்படி நாங்கள் செய்யாமல் நாங்கள் மறைப்போமாக இருந்தால் குழந்தைக்கு நாங்கள் திருப்பி வர்றேன், அங்க வந்து அந்த குழந்தை ஒரு ஃபோல் செல்ஃபை உருவாக்கலாம். அதாவது தண்ட வளர்ச்சியை நாங்கள் அதில் நாங்கள் நிறுத்தும் பொழுது அந்த குழந்தை வந்து இயற்கையான வளர்ச்சிக்கு உட்படாமல் அது செயற்கையாக மற்றவைக்காக தன்னை அடாப்ட் பண்ணி செய்யுது. அப்ப அந்த நிலையை நாங்கள் அடல்ட்ஸ்லையும் நாங்கள் யோசிக்கலாம். நாங்கள் இயற்கையாக நாங்கள் அவைய விடாட்டி அது என்ன மாதிரி அவர்களுடைய பக்குவ நிலை பாதிக்கப்படலாம்னு யோசிக்கலாம். இறுதியாக நான் நாசிசம் என்றதை பற்றி, ஆணவம் என்றதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அதுல நான் முக்கியமா 2 இதை எடுக்க விரும்புகிறேன். வந்து இந்த கண்டிஷனல் லவ்ன்னு சொல்றது. அதாவது இப்ப நாங்கள் ஒரு ஆள் விரும்புறோம்னு சொன்னால் அந்த ஆள் எங்கட விருப்பத்துக்குரிய முறையில செய்தாதான் எங்களுக்கு அவர்ல விருப்பமாக இருந்தால் அது உண்மையான லவ் அல்ல. இப்ப நாங்கள் சில பேர் தெரியும், எங்களுக்கு கடவுளை நாங்கள் சில தீமையானது நடக்கும் பொழுது கடவுளோட கோவிச்சு கொண்டு கோயிலுக்கு போகாமல் இருப்பவர் சில பேர் இருக்கிறார்கள். அப்ப அங்க அதை நான் அதோட தொடர்பாக யோசிக்கிறேன். அப்ப நாங்கள் அது உண்மையான அன்பு அல்ல. அப்ப அது ஒன்றை நாங்கள் நினைவில் வச்சிருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து இந்த நாசிசம் வாண்டிங் டு பி த சென்டர், நாங்கள் தான் சென்டரா இருக்கணும் என்றது பிள்ளையானதுன்னு உண்மை எல்லா சமயங்களும் சொல்லுது. இப்ப கிறிஸ்டியானிட்டிலேயும் அது ஒரு சின்னாக சொல்லுது. அப்ப அந்த பர்சனாலிட்டி என்றது இன்றைக்கு உண்மையில வந்து அது ஒரு கூடுதலாக வந்து கொண்டு இருக்கிறது. நல்ல கடைசியாக நான் உதாரணமாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மத்தியானம் நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது ரேடியோல பிபிசியில ஒரு நியூஸ், இந்த ஒரு ப்ரோக்ராம் போய்கொண்டிருந்தது. அது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த டிஸ்னி வேர்ல்ட பற்றிய பேஷன். இப்ப டிஸ்னின்னு அந்த பேஷன் என்றது பெரியவர்கள் அடல்ட்ஸ்லயும் வந்து அது எப்படியாக எல்லாம் இருக்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். சில பேர் இருக்கணுமா கல்யாணத்தை போய் டிஸ்னி வேர்ல்டு வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் தங்களுடைய அந்த கல்யாணத்தை வௌவை வந்து ரினியூ பண்றதுக்காக அங்க போகிறார்கள். அப்ப அது சரியா பிள்ளையான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அது ஒரு நல்ல உதாரணம். நாங்கள் எங்களுடைய கன்சம்ஷன், அதாவது நாங்கள் இப்பொழுது எவ்வளவு தூரம் நாங்கள் ஒரு எதையும் வந்து நாங்கள் அனுபவிக்க வேணும் என்று சொல்லி ஒரு சொசைட்டில இருக்கிறோம். அந்த அனுபவிக்கணும் என்ற அந்த சொசைட்டி, அதைத்தான் ஓரல் ஸ்டேஜ் என்று சொல்றோம். அதை பற்றி சொல்லிக்கலாம். இந்த எரிக்சன் என்றவர் சொல்லி இருக்கிறார். 1950க்கு முதல் அவர் பார்த்த பேஷன்ஸ் வந்து அவர்கள் யார், முன்பு அவர்கள் யார், இப்பொழுது அவர்கள் யார், பிறகு அவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றதுல கிளியராக இருந்தார். அவர்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா அந்த தாங்கள் எப்படி இருக்கணும் என்றதெல்லாம் இருக்க முடியல. அவர்களால் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனா அவைக்கு அப்படி இருக்கிறது எப்படி என்றுதான் தெரியல. ஆனால் அதுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு முந்தி தாங்கள் யார், இப்ப தாங்கள் யார், இனி எப்படி தாங்கள் இருக்கணும் என்றது தெரியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சொசைட்டில நாங்கள் இருக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லி சொன்னால், பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு செல்ஃப் ரெகுலேஷன், கட்டுப்பாடு என்றது நாங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார். அவர்கள் அதான் ஓரல் ஸ்டேஜ்னு சொல்றோம். அதாவது அவர்கள் இந்த வாயில ஆசைப்படுறதை நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற மாதிரி அவர்கள் கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்கள் தங்களை ரெகுலேட் பண்றதை நாங்கள் வளர்க்க முடியாது அவர்கள். மற்றது அன்பை நாங்கள் கொடுக்க வேணும் இந்த வளர்ச்சி நேரத்துல. அப்ப கடைசியா நான் இதை சொல்லித்தான் இதுல முடிக்கிறேன். So we must begin to love in order not to fall ill, and we are bound to fall ill if in consequence of frustration we are unable to love. அப்ப நாங்கள் அன்பை நாங்கள் கொடுக்காட்டி நாங்கள் அதாவது நாங்கள் we will fall ill என்றதான் இது. நன்றி. கணேசன் வந்து கையை வைத்திருக்கிறார். நன்றி. இந்த ஒரு அருமையான பேச்சை தந்த மாஸ்டர் திருமதி ராஜமனோகரன் அவர்களுக்கு அதை பாராட்டும் முகமாக நாங்கள் சில வினாடிகள் கரகோஷம் கைதட்டி கரகோஷம் எழுப்புவோம். இனி கலந்துரையாடலுக்கு வரலாம். எனக்கு ஒரு பணிமான வேண்டுகோள், அதாவது இந்த பேச்சில் உள்ளடங்கிய விஷயத்தை நீங்கள் நினைவூட்ட அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த கருத்துக்களை அது சார்ந்த வகையில் சொன்னால் சரி, புதிய கோணத்தில் அணுகுவதை நாங்கள் வரவேற்க வேண்டும். அதை குறை காண எடுக்கக்கூடாது.
தெளிவு காண்றன்ற அப்படித்தான். அதை நீங்கள் ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். மற்றது இந்த தலைப்பில் இது வந்து ஒரு சிக்கலான விடயம். நீங்க 30 நிமிடங்களில் கதைக்க எத்தனித்தது பாராட்டுக்குரியது. இந்த அனாலிசிஸ் என்று சொன்னா என்ன அலசல் அலசுறதுன்றது உறைஞ்சி பார்க்கணும், அலசி பார்க்கணும். தொடாமல் பார்த்தால் அது சரி வராது அழுக்கு. அதான் நானே யோசிக்கிறது, இந்த சைக்கோ அனாலிசிஸ்ன்றது நாங்கள் வந்து இந்த மும்மலங்கள் என்று சிந்தாத்தனை சொல்றத நாங்கள் இந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல என்று சொல்லி நான் அதை தனித்தனியாக பார்க்குறேன். இல்லை, மூன்றும் சேர்ந்து தான் இருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த மாயையிலிருந்து விலகிறதுக்கு நீங்கள் கூட அறிவை கூட்டணும். ஆனால் என்ன நடக்கிறது, ஈகோ இல்லாக்கள் மாட்டார்கள். எனக்கு போதும் இனஃப் பண்ணுவார்கள். அப்போ அங்கதான விஷயம் இருக்குது. அப்போ அந்த மாறா தன்மை தான் நான் கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறேன். அது மூன்று சேர்ந்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஈகோ ஆனாக்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஈகோ கோபம் வரும். அது ஆணவம். இது இங்கிலீஷில் சொல்லுவார்கள் அங்கர் இஸ் இன்சானிட்டி என்று. தட் இஸ் பிகாஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு விஷயம். மற்றது இந்த மனம் வந்து எதையும் கட்டுப்படுத்த முயன்றால் அது பீறிட்டு வரும். ஆனபடியா நாங்கள் கட்டுப்படுத்த சொல்லக்கூடாது. எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அதை தட்டி விட்டால் தண்டை வாட்டில் கட்டுப்படும். நான் சொல்றது இந்த காமம் என்று சொல்லிக்கல ஈர்ப்பு வாரது தவறு இல்லை. ஆனால் அதை உடமையாகக்கூடாது. அங்கதான் நாங்கள் தவறுகின்றோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வசதி உள்ள நண்பனோ உணவு என்று போனால் யூ மை ஃபீல் அ கம்ப்ளெக்ஸ். அது கூடாது இல்லை. ஆனால் எரிச்சல் படக்கூடாது. நான் முயற்சி செய்து அந்த நிலைக்கு வர வேண்டும் பார்க்கணும். அதே மாதிரி தான் லோபமும். அப்போ அப்படித்தான் நான் அணுகிறேன். நான் கடைசியாக இதையும் நான் சொல்லணும். இது நான் சமீபத்தில் ஒரு இதில் எடுத்த நான் இந்த லிபரேஷன் சொல்றது அது குறிக்கோள் இலக்குன்னு நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? அதாவது புத்தர்கிட்ட கேட்டார்கள், என்ன அடைந்தீர்கள்? நான் ஒன்றும் அடைய இல்லை, எல்லாத்தையும் இழந்தேன். பார்த்தீங்களா, புத்தரே அதை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் லிபரேஷன் அடைய போறோம்னு சொன்னால் அது இஸ் மிஸ் நார்மல். நேரம் எடுக்காமல் மற்றவருடைய கருத்துக்களையும் கேட்க போகின்றோம். முதலில் கையை உயர்த்தினவர் கேன் கோனேசன் என்று நினைக்கிறேன். சரிதானே? நன்றி ஐயா. அம்மா ஐயா இருவருக்கும் எனது வணக்கங்கள். உங்கள் பேச்சு மிகவும் அருமை. எனது வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் வணக்கங்களும் உரித்தாகுக. நான் நேரடியாகவே ஒரு கேள்விக்கு போயிருக்கின்றேன். நீங்கள் சொன்னீங்கள், அக்கார்டிங் டு சிக்மண்ட் ஃப்ராய்ட், the human psyche consists of 3 components: ID, ego, super ego. நாங்கள் ஈகோ சூப்பர் ஈகோ விடுவோம். முதலாவதாக நீங்க சொன்னீங்க it represents 3 things mainly. The drives are food, sex and pleasure. Yes. எனது கேள்வி என்னண்டா, இப்ப மாணிக்க வாசகர், நான் திருவாசகத்தை சொல்ல விரும்ப இல்லை, ஒரு திருவாசகத்திலே கேட்டாயோ தோழி, உங்களுக்கு அது தெரியும் நினைக்கின்றேன், கேட்டாயோ தோழி திரி செய்த வாரொருவன் என்று அவர் என்ன அதை சொல்ல விளக்குகிறார் என்றால், ஒரு மனிதனது சிற்றின்பம் தான் பேரின்பத்தை விளங்கப்படுத்துவதற்காக சிற்றின்ப கருத்துக்களை கூறுகின்றார் அந்த பாடல்ல. அந்த சுருக்கமா நான் சொன்னேன் என்றால், ஒரு மனிதன் சிற்றின்பத்தை சிற்றின்பம் தான் நீங்க சொன்ன இந்த செக்ஸுக்குள்ள வருகிறது இல்லையா, pleasure and sex and food. அந்த சிற்றின்பத்தை ஒருவன் அனுபவித்தால் தான் பேரின்பத்தை விளங்க முடியும் என்ற ஒரு கருத்து தான் அந்த திருவாசகம் அமைந்துள்ளது என்று நான் விளங்குகின்றேன். அது பிள்ளையோ தெரியவில்லை. எனது கேள்வி என்னென்றால், அம்மா, நீங்கள் இந்த சைக்காலஜியை படித்தபடியால் ஒரு மனிதன் இப்ப எத்தனையோ சாமிமார் இருக்கிறாங்க, அவங்க என்னென்றால் தாங்கள் ஒரு துறவி மாதிரியாக துவங்குவாங்க. அது உண்மையாக அப்படி துவங்குறாங்களா, அல்லது ஒரு பொய்யான முறை துவங்கி கடைசியிலே குத்துக்கரணம் அடித்து பெண் வேட்டையில் ஈடுபட்டு எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்கிறாங்க, கடைசியில ஜெயிலுக்கே போறாங்க, அப்படியான நிலைமை அமைந்துள்ளது. அதற்கு காரணம் அவங்க சிற்றின்பத்தை அனுபவிக்காமல் பேரின்பத்தில் புகுந்ததா காரணம்? கேள்வி விளங்குதாமா? ஆமாம், உங்களோட கேள்வி விளங்குது. ஆனால் அது இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல, வாழ்க்கையில எல்லாரும் அனுபவிக்கணும். அதான் எங்களுடைய சைவ சமயத்துல உள்ள ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் ஒரு வகையிலே. என்ன மற்றும்படி சிற்றின்பத்தை அனுபவித்தவர்களும் பிளவிட்டவர்களை நாங்கள் பார்க்கிறோம், சிற்றின்பம் அனுபவிக்காதவர்களையும் பார்க்கிறோம். அந்த வகையில நாங்கள் அதை வச்சு நாங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நான் கிடைக்கிறேன், நீங்க தான் சொல்ல.
இல்ல அடிப்படையில என்னென்றால் நான் தொடக்கத்திலேயே என்னுடைய அந்த விளக்கங்கள்ல நான் கொடுத்திருந்தேன். எங்களுடைய குண்டலினி சக்தியும் இந்த சிற்றின்ப வேட்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டது. இரண்டும் ஒன்றுதான் அடிப்படையிலே. அது நான் அதுதான் சொன்னேன், கத்தி விளிம்பிலே நடப்பது போல. நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையிலே ஒரு சுவாமி என்கின்ற பொழுது ஒருவர் கடவுளை அடைவதற்காகத்தான் அதனை செய்வார். அதிலே அவர் அதனூடாக ஏதோ போய் பெண் வேட்டையாட வேணும் என்று அல்ல. அவர் நல்ல முறையிலே தொடங்கி, ஆனால் அவருடைய அந்த ப்ரோசஸ் என்று சொல்லுவார்கள், அதை இயக்கிக் கொள்ளுகின்ற முறையிலே எங்காவது அவர் சரியான முறையிலே பாதையை தவறவிட்டால் அது அவருடைய பாதையை திசை மாற்றி விடும். அதுதான் அங்கு உள்ளது. அடுத்தது, மாணிக்கவாசகர் அதனை கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த காதலிலும் சரி, அந்த காமத்திலும் சரி, அதாவது தாம்பத்தியத்திலும் சரி, ஒருவர் மற்றவரிடம், அது ஆணோ பெண்ணோ, முற்றாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு இன்பம் பிறக்கும். அது மனதளவிலே இன்பம் என்றாலும் சரி, அல்லது தாம்பத்தியத்திலே உடலுறவிலே இன்பம் என்றாலும் சரி, ஆணோ பெண்ணோ முற்றாக தன்னை மற்றவரிடம் அர்ப்பணிக்கின்ற பொழுது தனக்கென்று ஒரு மனம் இல்லாமல் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பணம் தான் இறைவனிடம் இருக்கின்ற பொழுது அது பேரின்பம். அதுதான் அதனுடைய கருத்து. உளவியல் ரீதியாக நீங்கள் கேட்க போனால், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இண்டன்றதை நாங்கள் எவ்வளவுக்கு கட்டுப்படுத்த போறோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அதுல இன்னும் கூடுதலான இது வரும். அப்ப அந்த வகையில நாங்கள் அதை கட்டுப்படுத்துறது என்றது வலிந்து கட்டுப்படுத்துவது என்பது உண்மையில மிக கடினமான ஒன்று. அப்ப கடைசியா எல்லாரும் மனிதர் என்ன, அப்ப அது நாங்கள் 2 பேருமே தனிப்பட்ட முறையில மனிதரை கும்பிடுறதுன்றதுக்கு எதிரான நாங்கள். ஏனென்று சொன்னால் அதுதான் அடிப்படை காரணம். நாங்கள் மனிதரா பிறந்த நாங்கள் இந்த 3 இதுகளும் உள்ள கம்போனன்ட்ஸோடு தான் இருக்கிறோம். ஆனா நீங்கள் அப்படி சொல்றீங்களாம்மா, மனிதரை கும்பிடுவவங்கலாம் கூட இந்த நாட்டிலே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு எத்தனையோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்லை. ஏனோ சொல்றது ஆன்மாவின் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ். அப்ப நாங்கள் இப்படியானவை பாக்கலாம் எங்களுக்கு விளங்குது. அது எங்களுடைய ஒவ்வொரு பிறப்பிலையும் ஒவ்வொரு நிலையில பிறக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஈவன் இப்ப சனி பேச்சு என்று போட்டு சனியை கும்பிடுறாங்களே ஒழிய திருநள்ளாறுல போய் சிவனை கும்பிடுவார் ஒருவரும் இல்லை. அதே போல் இங்கு லண்டன்ல மனிதரை தானே கும்பிடுறாங்க கூட பேர். அதுதான் எனக்கு அந்த கவலையா இருக்கிறது. அதற்காகத்தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். என்றால் அவன் கும்பிட போறவனே குப்புற விழுந்தால் நாங்கள் அவனை கும்பிட்டு என்ன வியோசனம் என்றால்தான் அந்த அடிப்படை கேள்வி. என்றாலும் நான் நேரம் எடுக்க விரும்பவில்லை. அம்மா, நன்றி ஐயா, நன்றி. நன்றி கணேசன் மாஸ்டர், நன்றி. ஆனந்தி பாலதாசன் அடுத்தபடியாக என்று நினைக்கின்றேன். நன்றி ஜனாதன் மாஸ்டர். அன்புள்ள அன்பார்ந்த வணக்கம் எல்லோருக்கும். எனது அன்பார்ந்த வணக்கம். இன்று பேசிய சைவ சித்தாந்த அறிவாளர் ராஜமனோரன் சாரும் அவ சைக்காலஜியில் படித்தவ முதிர்ச்சி இந்த சசிகலா ராஜமனோரன் சாரும் ரெண்டையும் இணைத்து கதைத்தார்கள். சைக்கோ அனலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து இந்த சைவ சித்தாந்த இதை பற்றி கதைச்சார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த விளக்கம் பார்ட் 2 அப்படியே நான் போனாதான் எனக்கு கூட விளங்க நினைக்கிறேன். உண்மையில் இது கொஞ்சம் குறுகிய காலத்தில் சொன்னபடியா இல்லை, இதை பார்ட் 2 போகணும் உண்மையில. நான் பூரணமாக செய்யல. இப்ப அந்த ஓரல் ஸ்டேஜ்னு சொல்ற அதெல்லாம் எங்களுடைய இப்ப இவர் சொன்ன இதுவினை ஒப்பு மலபரி பாகம் அதுகளோட ஒப்பிட்டு கூட நாங்கள் பாக்குறதுக்கு இருக்குது. இப்ப நானாக இதுல இன்றைக்கு இந்த பதிபசு பாசத்தோட தொடர்பானதை மட்டும் எடுத்தேன். அதே உண்மையில கொஞ்சம் கூட நேரம் எடுத்துட்டோம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த தொடர்ச்சியை காய்ச்சிங்கள்தான் என்ன பொறுத்தவரை எனக்கு கூட விளக்கம் வேறும் என்று நினைக்கிறேன். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் அருமையாக இருந்தது. அருமையான பேச்செல்லாம் இங்கே நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம தொடர்ந்து எழுதி கொண்டு வர கொஞ்சமாவது எங்களுக்கு விளங்கும் என்ன உண்மையின்படி. நன்றி, இருவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். அடுத்ததாக அருந்ததி சிக்கந்தராஜா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்று தந்தையார் ராஜமனோகரன் அவர்களும் டாக்டர் சசிகலா ராஜமனோகரன் அவர்களும் மிக அருமையாக சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற மிகவும் கஷ்டமான பதிப்பசு பாசத்தை பற்றி அதன் தன்மையில கூறி வந்தீர்கள்.
மூன்று விதமான மைண்ட் கான்ஷியஸ் அதை பற்றி கூறினீர்கள். மற்ற ஈகோஸ் இப்போ ஈகோ ஐடி அதை பற்றியும் கூறி அந்த அட்டாங்க மார்க்கத்தையும் கூறி கடைசியா அந்த 8 நிலை கடைசியா முக்தி என்ற நிலையை பற்றி மிக அழகாக எல்லாம் விளக்கமாக கூறியிருந்தீர்கள். என்னண்டா நீங்க சொன்ன மாதிரி கோயினேசர் மாஸ்டர் கேட்டிருக்க மனிதரை வணங்குதல். இப்ப நாங்கள் ஒரு நிலையில தியானத்தை செய்து எப்பொழுது நாங்கள் ஒரு கடவுள் மற்றவரும் கடவுள் என்று நினைக்கும் போது இந்த நிலையெல்லாம் அடைந்து முக்தி நிலையில வந்துடுவோம் என்ற ஒரு நிலை வருமென்று நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். இல்ல, நாங்கள் ஒருவரை கண்டவுடனேயே கையெடுத்து வணங்குவதற்கு காரணம் ஒவ்வொருவருள்ளும் கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுளை நாங்கள் வணங்குவதாகத்தான் அந்த அடிப்படையிலே அதை சமய முறையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் இங்கு கூறப்பட்டது என்னவென்றால், திரு குகணேசன் அவர்களும் அதனைத்தான் கூறியிருப்பார். என்னென்றால், மனிதரை கடவுளாக உயர்த்துவது, அதனைத்தான் எல்லோரும் பலரும் செய்கின்ற ஒரு பிழை. அவர்கள் ஒரு மனிதன் கல்வியில் மிக்கவனாக இருக்கலாம், ஒழுக்கத்தில் மிக்கவனாக இருக்கலாம், ஞானத்தில் மிக்கவனாக இருக்கலாம். அதற்காக அந்தந்த துறையிலே அவர்களுக்கு அந்த மதிப்பை கொடுக்கலாம். ஆனால் மனிதராக பிறந்த எவருமே கடவுளாக நின்று எம்மை இந்த ஆன்மாவை வழிநடத்த முடியாது என்பதுதான் அந்த அடிப்படை. மற்றும்படி நாங்கள் ஒருவருக்கு மதிப்பு கொடுப்பது, அவரை வணங்குவது என்பது அது கட்டாயமாக தேவை. நன்றா விளங்கிக்கிறார். என்னென்ற ஒரு மனிதன் தான் அப்படி தன்னை உணர்ந்து நடக்கும் போது மற்றவரையும் அந்த நிலையை பார்ப்பான். இதுதான் அந்த ஒரு தியானத்தின் மூலமாக வரக்கூடிய நிலை என்பதை நான் அறிகின்றேன். மிக்க நன்றி நீங்க விளங்கப்படுத்தினதுக்கு. அருமையான பேச்சு. ஆனந்தி மாஸ்டர் சொன்ன மாதிரி இதுல கணக்க படிக்க இருக்குது. நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு நான் கூறின விளக்கங்களை கொடுத்தா நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு மற்றவர்களை பேச விடுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அருந்ததி மாஸ்டர். அடுத்ததாக சிட்னியிலிருந்து பஞ்சாச்சலம் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் சசிகலா மாஸ்டரும் டாக்டர் ராஜ மனோகரன் மாஸ்டரும் சைவ சித்தாந்தமும் இந்த சைக்காலஜிக்கல் தத்துவங்களை எல்லாம் இந்த வந்த விடயங்களை பற்றிய ஆய்வு எங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். மிகவும் நன்றாக இருந்தது. சைவ சித்தாந்தத்தை பற்றி கூறும்போது நீங்கள் மெய்கண்டர் ஒரு சொல்ல பாவிக்காமல் சைவ சித்தாந்தத்தை கூறிவிட்டீர்கள். அது ஓகே. அது நீங்கள் அந்த உங்களோட தலைப்பின்படி நீங்கள் போயிட்டீங்கள். பதிபது பாசம் என்று சொல்றது மெய்கண்டாருடைய 4வது சூத்திரம். அது பிறகு 13 சூத்திரங்கள் இல்லாம இருக்கு. அப்ப அதுல சைவ சித்தாந்தத்தின் விளக்கங்கள் பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூறப்பட்ட விடயங்கள் பதி பசு பாசம், பதி இறைவன், பசு ஆன்மா, பாசம் என்றது இந்த மலங்கள். இதை பற்றிய விவரங்களோட நீங்கள் உங்களோட சைக்காலஜி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீர்கள். நன்றாக இருந்தது. மற்றது திருமூலர், பதஞ்சலி முனிவர் இதுல இன்வால்வ் ஆகின விடயங்களை நீங்கள் எடுத்து வைத்தீர்கள். அதுவும் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த சைவ சித்தாந்தம் என்றது ஒரு சொல்ல சொல்லி விளங்கி விட்டது. இப்படி முனிவர்களை பற்றியும் அதாவது இந்த இதை அனுபவித்து போட்டு தான் பெற வேணுமோ, அனுபவித்து கொண்டுதான் செய்ய வேணுமோ என்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் சைவ சித்தாந்தத்துல 4வது சூத்திரத்துக்கு வந்தோன்னா அது விளங்கிடும். அது என்ன ஏன் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்றது விளங்கிவிடும் என்றதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த இடத்துல நான் ஒன்றை கூறிக்கொள்ளுகின்றேன். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி முக்கியமானது சைக்காலஜி தான். நான் அதிலே ஒரு கௌரவ நடிகர் மாதிரி. அதாவது கௌரவ நடிகர் என்று அந்த இடத்துக்கு சில பேரை அந்த ஒரு மதிப்பு கொடுப்பதற்காக கூப்பிடுவது போலே கூப்பிட்டது. நான் ஒரு கௌரவ நடிகர், அவ்வளவுதான்.
துணைவியார் தான் இதுக்கு முக்கியமானவர். இல்ல உண்மையில சொல்ல போனால் இந்த பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண முழுக்க நான் தான். அப்ப அவர்கிட்ட ஆஹ் சொன்னா இந்தந்த இடத்துல நீங்கள் அதுக்கு தமிழ்ல விளக்கத்தை கொடுத்து விடுங்க அதுதான். அடுத்தது நீங்கள் அப்ப தத்துவங்களோட வந்து அடுத்த முறை விளங்கப்படுத்துங்க. ஆமா. அப்ப உங்களுக்கு கூட விளங்கும் என்று நினைக்கிறேன். நன்றி அம்மா. நன்றி வணக்கம். நன்றி நன்றி. ம். நன்றி. அடுத்ததாக டாக்டர் கமலா அருணாசலம் கையெழுத்தி இருக்கின்றார்கள். நன்றி நன்றி டாக்டர் ஜெகா. அருமையான பேச்சு. ஆனா நான் ஆனாவும் ஈனாயில தான் இருக்கிறேன். நான் இது காம்ப்ளிகேட்டடா இருந்தது. ஆனால் உங்கள் 2 பேரையும் சந்திக்க வேணுமென்றக்காக இன்னைக்கு வந்திருக்கிறேன். நன்றி. ஒரு 24 வருஷத்துக்கு முதல் உங்களை சந்திச்ச நான். உங்களை ஞாபகமோ தெரியல. உங்களோட வீட்டுக்கும் நிச்சயம். வந்திருக்கிறேன். ரெடிங்களா இருக்கீங்க? ஒரு கஷ்டமான நேரத்துல உங்கள்ட்ட வீட்டுக்கு வந்த நான். ஆனால் இப்ப கடவுளேண்டு கடவுள் தான் துணை. அதுக்காக இட் வாஸ் a miracle. மகனுக்கு அவ்வளவு சுகம் வந்து இப்ப he is okay. அந்த நேரம் எனக்கு ஞாபகம் ஒரு சசிகலா அண்ட் ராஜமனோகரன் 2 பேரையும் ஒரு ஐடியல் கப்பிள் தெரிவிச்சதும் எனக்கு ஞாபகம். நல்ல லாங் நல்ல நீட்டு மயிர் பின்னலோட ஹாஸ்பிட்டல்ல உலாத்தி கொண்டு கேட்கல கண்ட ஞாபகம். இப்ப என்ன மாதிரியோ தெரியல. 24 வருஷத்துக்கு பிறகு பார்க்க வேறையா தான் இருக்குது. என்றாலும் அந்த அந்த என்ன சொல்ற அந்த வடிவு போக இல்லை. நல்ல சந்தோஷமா இருக்க வேணும், சுகமா இருக்கணும். உங்களை கண்டது மிகவும் சந்தோஷம். நன்றி. ஆனா பேச்சு ஒன்றுமே விளங்க இல்லை எனக்கு. ஆனாவின்னா ஈனா ஐயனால நான் நிக்கிறேன். என்ன கொஞ்சம் பழகினாத்தான் பெருமடி சேர்க்கிறேன். உடனே சீனியர் கிளாஸுக்கு போக இயலாது. பால வகுப்புல இருந்து 2ஆம் வகுப்புக்கு போய்தான் போகணும். பட் உங்களை சந்திச்சதுல மிச்சம் சந்தோஷம். நன்றி வணக்கம். நன்றி டாக்டர் அருணாசலம். அடுத்ததாக கிரேட்டன் ஜேம்ஸ் அலிஸ்டன் மாஸ்டர். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான உரை, அதாவது ராஜமனோகரன் ஐயா, சசிகலா அம்மா அழகான உரை தந்திருந்தீர்கள். ஆழமான இறையியலும் உளவியலும் கொண்டது சைவ சித்தாந்தம். அதிகமாக எல்லோரும் சுகி சிவம் கூட சொல்லுவார் நான் கடவுள். இப்பொழுதுதான் நீங்கள் சரியாக விளங்கப்படுத்தினீர்கள் என்னிலேயே கடவுள் என்பதை. அழகாக இருந்தது ஐயா. நன்றி வணக்கம். நன்றி ஜேம்ஸ் அலிஸ்டன் மாஸ்டர். அடுத்ததாக சிவா மோகன் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். முதலில் சசிகலா அம்மா, ராஜமனோகரன் ஐயா இருவருக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அருமையான விடயம், அருமையான தலைப்பையும் எடுத்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் முடித்திருக்கின்றீர்கள். பல பேர் இங்கே குறைப்பட்டு கொண்டார்கள், எதுவுமே விளங்கவில்லை என்று. உண்மையில் அது விளங்காத ஒரு விஷயம்தான். காரணம், அதுக்கு நீங்கள் சிக்மன் ஃப்ரைடோட வந்ததுதான் யாருக்குமே விளங்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். எனக்கும் அது ஒரு விளங்காத பொருளாகத்தான் இருந்தது. பல பரீட்சைகளிலே அழுதுதான் அந்த பாடத்தை நான் சித்தி அடைந்தேன் என்பதை இதுல கட்டாயம் கூற வேண்டும். ஏனென்றா பல வைத்தியர்களுக்கே அது விளங்காத ஒரு விஷயமாக இருக்கும்போது நான் ஒரு ஆசிரியையாக இருந்தேன். எனக்கும் அது சற்று பின்னடைவாகத்தான் இருந்தது. ஆனால் நல்ல விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் அந்த சிற்றின்பம் பேரின்பம் என்ற விஷயத்துல ஒரு சின்ன சர்ச்சை வந்தது. அந்த சிற்றின்பம் என்பது தனிய ஆண் பெண் உறவு அல்லது அந்த வாழ்க்கை அல்லது அதுக்கு சம்பந்தமான வேறு ஏதாவது என்ற ஒரு விடயம் மட்டும் இல்லை என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய ஆழமான கருத்து. சிற்றின்பம் என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விடயங்களையும் வாழ்ந்து அனுபவித்ததுக்கு பிற்பாடு அந்த பேரின்ப நிலைக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற அனுசரணைக்காக வைக்கப்பட்டதுதான் அந்த சிற்றின்பம். அதை தவறாக பயன்படுத்துபவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தவறாக பயன்படுத்தி
அது தங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையில்லாத விடயங்களை எடுத்து மற்றவர்களை புண்படுத்தி அதற்கூடாக தங்களுடைய இன்பங்களை அனுபவிப்பவர்களை பற்றி அந்த சிற்றின்பம் கூறவில்லை, ஒரு இடத்திலையும் கூறவில்லை. சிற்றின்பம் என்பது சாதாரண உலக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நீங்க எல்லா விடயங்களையும் அறிய வேண்டும். பிறப்பிருக்கும் இறப்பிருக்கும் என்ற அந்த தத்துவங்களோடு உறவுகள், நண்பர்கள், எல்லா விஷயங்களையும் அறிவில்லாதது, நாங்கள் எதை தெளிய வேண்டும், எதை தெளிவில்லாமல் எங்களுக்கு இருக்கின்றது. இப்ப நாங்கள் இந்த தளத்துல கூறிய சில விஷயங்கள் கூடி அதுக்குள்ளதான் வருகிறது. நாங்கள் ஆராய வேண்டும், படிக்க வேண்டும், கற்க வேண்டும் என்ற அந்த கோள்களை எல்லாம் அது எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. சிற்றின்பம் என்பதுதான் உண்மையிலேயே பேரின்பத்தை விட பெரிய விடயம். அதை நாங்கள் கடந்து செல்வதுதான் உண்மையிலே இந்த மனிதர்களுடைய பெரிய வாழ்க்கையின் தத்துவமாக இருக்கின்றது. ஆனா அதை புரிவது கஷ்டம். அந்த கஷ்டத்தால நீங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை விட வேற அந்த தனிப்பட்ட ஒரு விஷயமாக அதை நீங்கள் யாருமே கருத வேண்டாம். உலக வாழ்வினுடைய அற்புதமான தத்துவம் தான் இந்த சிற்றின்ப வாழ்வியல். அதை நாங்கள் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வள்ளுவர் கூடி அழகாக சொல்லியிருப்பார். ஆனா நாங்கள் வாழ இல்லை. ஔவையார் கூடி சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தை அறிந்து வாழ்ந்து தெரிந்து செல்ல வேண்டும், அறத்தோடு வாழ வேண்டும், பண்போடு வாழ வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ. ஆர் அப்படி வாழ்கிறார்கள்? அங்கதான் அந்த அறம், பண்பு, ஒழுக்கம் எல்லாமே போகிறது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் உங்களோட சிற்றின்பம் எல்லாம் தானாகவே வந்து சேரும். ஒரு கஷ்டமும் இல்லை. எனக்கு தெரிந்த வகையில நான் அதை சொல்லி இருக்கின்றேன். கமலா அருளானந்தம் அம்மா, அருணாச்சலம் அம்மா, நீங்கள் கூறினீர்கள் இந்த பாடம் உங்களுக்கு சரியாக இந்த விஷயம் விளங்கவில்லை என்பது. உண்மையிலே அது தத்துவம். சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய தத்துவம் வந்து சற்று கடினமானது. அதை அவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது அத்துப்படியாக இருக்கின்றது. நம்போன்றவர்களுக்கு அது சற்று கடினமாகவே இருக்கும். ஆனால் செல்ல செல்ல அது புரியக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கலாம். நல்ல விஷயம், அதாவது தத்துவமும் அந்த உளவியலும் சேர்ந்து வரும்போதுதான் மனித வாழ்க்கை உண்மையிலேயே உயர்வாக நிறைவு பெறும் என்பது உண்மை. அதை அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். உங்களுடைய இந்த பேச்சுக்கு, அருமையான பேச்சுக்கு நான் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் நன்றி. ஏதாவது தவறுதல் இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன விளக்கம். ராஜமனோகரன் ஐயாவினுடைய பெயரை நான் இலங்கையிலே இந்து கலாச்சார திணைக்களத்திலே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கின்றது. உண்மையா என்பது எனக்கு தெரிய இல்லை. பேச்சோ இல்ல, உங்களோட பேர் அங்க அங்கத்தவராக நீங்கள் இருந்ததாக நான் அறிகிறேன். சில வழி ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். எனக்கு தலைவற்றில இருந்ததுல எனக்கு அது ஞாபகமாக கல்வி அமைச்சிலையும் இருந்த அப்படியா இருக்கு. இல்ல, அப்ப அந்த மனோகரன் வேற, சாரி, வேறையா இருக்கலாம். ஆமா, பண்ணிக்க வேண்டும். ஓகே, நன்றி. நன்றி ஐயா. மாஸ்டர், நீ சுவிஸ்கந்தராஜா மாஸ்டர் வந்திருக்கிறார். அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். இன்று பேசின டாக்டர் சசிகலா ராஜமனோகரன், மிஸ்டர் ராஜமனோகரன் மிகவும் அருமையாக மனோதத்துவ கண்ணோட்டத்தில் சைவ சித்தாந்தம் என்ற பெற்றதை பேரியிருந்தார்கள். இது வந்து நீங்க தொடர்ந்து நீங்க பேசுறதுக்கு இங்க வர வேணும். ஒவ்வொரு மாதம் கூட நீங்க பேசலாம். இன்று எங்களுடைய 1078வது நாளாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம். ஸோ இந்த தளம் மிகவும் பலர் கன்றியிலேருந்தும் வந்து கலந்து கொள்கிறார்கள். அதற்கு நேரமும் அதிகமாக சூட்டபிளாக இருக்கிறபடியா இப்போ அதில் கலந்து கொள்றதுக்கு அவருக்கு உதவியாக இருக்கின்றது. என்றபடியா நீங்கள் இன்னும் ஒரு முறையும் வந்து கூட பேசலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக, நாங்கள் இந்த தியானம் எங்களுக்கு ஒரு குரு என்று சொல்லி நாங்கள் இந்த தியானத்தை செய்கிறதில்லை. முதலாவது நாங்கள் யோசிக்கிறது எங்களுடைய மூச்சுத்தான் குருவாக எடுத்து செய்கின்றோம். ஏனென்றால் மூச்சு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. மூச்சு என்பது எந்த மதத்திற்கும் மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் என்று சம்பந்தப்பட்டது கிடையாது. என்ற முடியாத இதோட இந்த மூச்சோட சம்பந்தப்படுத்தி நாங்கள் மூச்சை கவனத்தை கொண்டு இந்த தியானத்தை செய்யும் பொழுது நாங்கள் பலவித நன்மைகள் அடைந்திருக்கின்றோம். இதில் நீங்கள் அனுபவப்பட்டவர்களும் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். இதில் வந்திருக்கு. அல்லாடி இந்த இவ்வளவு நாள் நாங்கள் தொடர்ந்து நடத்த முடியாது. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுடைய போஸ்டர்ஸ், எங்களுடைய ஃபிளையர்ஸ்ல போட்டிருக்கோம். everyone, every country, every faith, every day. Every faith and